ஜனநாயகன் படம் வந்து ரிவைசிங் கமிட்டி போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பட்டு ரிவைசிங் போகிறது வந்து ஒருவேளை படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். அதனால தான் கேஸ் ஆவசப்பட்டது ஓகேன்னு சொன்னாங்க. பட் ஏன்னா இங்கே சென்சார் போர்டு அதிகாரிகளுடைய பார்வை வேறு மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்தான். 27 கட்ஸ் வரையும் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் துண்டு துண்டாக போச்சுன்னா படம் வந்து கண்டினியூட்டி இல்லாமல் லேகில் போய் ஜம்ப் ஆகி போகும். அப்போது இதுக்கு வந்து விளக்கங்கள் வினோத் சார்பாக கொடுக்கப்பட்டது. சார் இந்த சீன் இதுக்கு எனக்கு தேவை சார், இருந்தால் நல்லாயிருக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணியும் வந்து கேட்கல, கட்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. பட் இது எதேச்சியாகவே கிட்டத்தட்ட ரிவர்சிங் போகிறது மாதிரி அவர்கள் தரப்புலேயே சொன்னது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. அதுதான் நாமளும் சொல்லியிருந்தோம். லேட் ஆனாலும் வந்து நமக்கு ஒரு நல்ல தகவல் கிடைச்சிரு மாதிரி தான் வந்தது. இப்போ ரிவைசிங் கமிட்டி நிறைய பேர் வந்து சில பேரில் வந்து இன்னும் பார்க்கவே இல்லைன்னாங்க, சில பேர் பார்த்தாச்சுன்னாங்க. நமக்கு வந்து தகவல் பார்த்துட்டாங்க. அதுவும் சென்னையில் பார்க்கல, சென்னையில் பார்க்கணும்னு முடிவு எடுத்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்தானே எப்படியாவது தகவல் வந்து கசிச்சிரும், வேண்டாம் சென்னையை ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தான் மும்பையிலேயே பார்க்கப்பட்ட ஒருத்தவர். ஆக்சுவலாக ரிவைசிங்னாலே மும்பை தான் பார்ப்பாங்க. ஆனால் சூழ்நிலை கருதி இங்கே பார்க்கலாமான்னு ஒருவேளை பேச்சு வந்தது. பட் வேணான்னு தெளிவுபடி தான் மும்பையில் பார்த்தாங்க. அப்போது தயாரிப்பாளர் வினோத் எல்லாமே உடன் இருந்தாங்க. பார்த்து முடித்தாச்சு. முடித்ததுக்கு பிறகு நாம் சொன்னது மாதிரி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம அதில். பட் எந்த விதமான மேஜரான போர்ஷன்ஸ் எதுவுமே கை வைக்கல. அவங்க சிறப்பாக இருக்குது. 3 மணி நேர படம். நீங்கள் சென்னையில் கட் பண்ணதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஃப்ரெஷ் படத்தை காமின்னு சொன்னதுக்காக அப்படியே முழு படத்தையும் கொண்டே காமிச்சிருக்காங்க கட் இல்லாமல். அவர்களை பார்த்துட்டு எதுவுமே ஒன்றும் பேசலை. ஒரு 3-4 இடங்கள் மட்டுமே கொஞ்சம் மீட் பண்ணது மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டிருக்கு. பெரிய அளவில் கை வைக்கப்படவில்லை படம். அது தெளிவாக சொல்லிக்கிறேன். படம் பிரமாதமாக இருக்க ஒரு ரிசல்ட்டு வந்திருக்கு. அதனால் வினோத் அவர்களும் என்ன தேவையோ அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அநேகமாக சர்டிஃபிகேட்டு இன்னும் கொஞ்சம் நாட்கள் 2-3 நாள் வந்துடும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. வந்துட்டால் நம்ம தமிழ்நாட்டு ரிலீஸிங் டேட்லாம் நம்ம எப்போ கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டிருந்தது. அமேசான் நிறுவனத்துக்கும் ஒரு தகவல் வந்து ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு சொன்னாங்க. சொல்லும் போது தான், ஏன்னா அவர்கள் வந்து ஏற்கனவே டேட் தள்ளி போனதுனால கொஞ்சம் வந்து அக்ரிமெண்ட்டை மாற்றி போடலாம் செய்யலான்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. இதன் நோக்கமாக வேறு ஒரு ஓடி நிறுவனத்துக்கு கொடுக்கலாங்கிற அளவுக்கும் ஒரு, அதாவது கேவின் சார்பாக ஒரு மேட்ரு போச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ரிவைசிங் பார்த்தாச்சு, பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்க போகிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. அப்படியே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வெயிட் பண்ணுறாங்க மாதிரி அமேசானே இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. வேறு எந்த நிறுவனத்துக்கும் போகலை. இப்போ அது ஒரு பக்கம். ரெண்டாவது இங்கே வந்து சர்டிஃபிகேட் வரலாங்கிற போது தான் அங்கே ஒரு சின்ன செக்கு வைக்கப்பட்டது. மீண்டும் சிக்கலா அப்படின்றது மாதிரி கேட்டால் தேர்தல் ஆஃபீஸர்ஸ் வந்து படம் பார்க்கணும். அவங்கள பார்த்து ஒரு என்ஓசி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, சரி உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. இது எதிர்பார்க்க ஒரு செய்தி தான். எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வரைக்குமே இந்திய திரையுலகத்திலே ஒரு படம் தேர்தல் அதிகாரிகளை பார்த்ததா சரித்திரமே இல்லைங்கிற ஒரு தகவல் தான் வருது. ஏன்னா தமிழ் மாநில தேர்தல்கிட்ட கூட கேட்கும்போது கூட இது ஃபஸ்ட் அனுபவமாக இருக்குது இது மாதிரி கேள்விப்படுறது அப்படி தகவல் தான் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் சரி ஓகே, அதுக்காக எப்போ பார்ப்பீங்க என்னன்னு கேட்கும்போது இப்போ தேர்தல் வேலைகள் நிறையா போயிட்டுருக்கிறதுனால எப்போ பார்க்க போகிறான்னு தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு என்ஓசி வந்து கொடுக்கப்படும். வந்தோடனே சர்டிஃபிகேட் வந்துடும். எதற்காக அப்படின்னா இப்போ விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரை அரசியல்னால உள்ள சிக்கலை உங்களுக்கு அதை மீண்டும் பரப்புரையெல்லாம் செல்லும் போது அப்போ இந்த படத்தை உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு என்ஓசி கொடுத்துட்டோம்னா இந்த இதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சார படமாக மாறும். விஜய்க்கு மிகப்பெரிய பெரிய ஒரு ஆஃபர் நம்மளே கொடுத்தது மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தான் அதை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இன்கேஸ் வந்துட்டு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. ஆனால் May 7th ரிலீஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு இப்போ மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தமாக தான் ஓடி நிறுவனத்துக்கும் தகவல் சொல்லியாச்சு. வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லாருக்குமே கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ May 7th படம் ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை, May 4th ரிசல்ட் பிறகு 7th ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே தேர்தல் அதிகாரிகள் எப்போ பார்ப்பார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் தெரியல. இது ஒரு புறம். இந்த விஷயங்கள் வரும்போது ஜனநாயக பத்தின வந்த தகவலை நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணியிருக்கோம். இதுக்கடையில் இன்னொரு சிறப்பாக நீங்கள் கேட்டீங்க. விஜயோடைய சன்னு ஜேசன் சஞ்சய் இருக்கிற சிக்மா படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த வேளையில் இது May 7th ரிலீஸு. அந்த படமும் வந்து அழகாக ஒரு நீட்டாக, அதாவது என்ன பட்ஜெட் தேவையோ பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தவர்கள் பிரமாதமாக இருக்க ஒரு தகவல். விஜயும் படம் எப்படி வந்திருக்கின்ற தகவலை வந்து முக்கிய நபர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. விஜய் நண்பர்கள் கேட்டிருக்காங்க. லைக்கா நிறுவனத்துக்கிட்டேயே வந்து சுபாஷ் கரண்ட்டே விஜய் பேசப்பட்ட ஒரு தகவல் கூட இருக்குது. எப்படி இருக்குது, நல்லா வந்திருக்காருன்னு கேட்கப்பட்டது விஷயம் இருக்குது. ஏனால் நீங்கள் கேட்டீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டாரு. ட்ரெய்லர் விஜய் சார் பார்த்துட்டாரு. பார்த்ததனுடைய விளைவு இந்த தகவல் வெளில போய் தான் விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸில் எந்த அளவு போட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் முக்கியமாக எதிர்பார்க்கிற படமாக ஜனநாயகம் பக்கம் இருந்தால் கூட சிக்மா எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ விஜய் திரையில் விட்டு போகும்போது
அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜேசன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விஜயோட ரசிகர்களும் அவர் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் படம் நல்லா வந்திருக்கின்ற ஒரு தகவல். May 7 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போது ஜேசன் சஞ்சயுடைய அந்த சிக்மா படம் உங்களுக்கு ஜூன் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இப்போ பேசப்பட்டிருக்காங்க. விரைவில் இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் டேட்டை வச்சு அந்த நேரத்தில் சிக்மா படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை கொடுக்க போகிறாங்க. இது வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதம் அப்பா படம், அடுத்த மாதம் புள்ள படம். ஸோ 2 படமே மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கிறதா ஒரு கருத்தை ஜனநாயகன் படம் பார்த்தவர்கள் விஜயோடைய கேரியரில் தி பெஸ்ட் படம்ட்டாங்க. சிக்மா பார்த்தவர்களும் அதாவது இந்த கேரக்டருக்கு விஜய் பண்ணால் எப்படி இருக்குங்கிற அளவுக்கு தான் ஜேசன் சஞ்சய் இயக்கியிருக்காரு. நிறைய ஃப்ரேமில் விஜயுடைய அந்த மேனரிசம்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் அந்த ஹீரோயிஸ்டில் கொண்டு வந்துருதாகவும் சொல்கிறாங்க. நான் தான் இருந்திருக்கும் இல்லையா, அப்பா கூடயே வளர்ந்தவர் இல்லையா, அந்த ஒரு ஸ்டைல் வரும் இல்லையா. ஸோ இப்படி அந்த 2 படத்தினுடைய எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே வந்து எகிரி இருக்குது. May 7 கன்ஃபார்மாக ஜனநாயகன் ரிலீஸ். பல தடையில் உடைச்சிரிஞ்சு வெளில வரப்போது வந்தால் எப்படி கொண்டாட போகிறான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் மாதம் சிக்மா ரிலீஸு. அந்த படத்தை விஜய் அவர்களுக்கும் தனியாக போட்டு காண்பிக்கிற வேலைகளையும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பேசப்பட்டதாக ஒரு தகவல் வருது. கண்டிப்பாக அது நேரம் ஒதுக்கி இப்போ எலெக்ஷன்னால இந்த டைம் பார்க்க முடியலன்ட்டு ஒரு தகவல் சொல்லிட்டதாகவும் இருக்குது. பட் அந்த நேரம் பார்க்கும்போது விஜயுடைய கருத்துக்கள் அங்கே பதிவு செய்யப்படும். படத்தினுடைய ஒப்பீனியன், தன்னுடைய புள்ள வளர்ச்சியில் மிக அக்கறை கொண்டாந்து இருப்பார் ஒரு அப்பாங்கிறவர். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருதுங்கிறது தெரியாது, படம் பார்த்தது பேர் ஒரு நினைக்கிறேன் சார். இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து அதே மாதிரி இவரும் வெயிட் பண்ணி பார்ப்பார்ல, இந்த படத்தை இவ்வளோ தூரம் அடிக்கிறாங்க என்னதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரும் தமிழக மக்களே எதிர்பார்க்குறாங்க. அப்போ இவருக்கும் தகவல் போகும்போது தான் அந்த படத்தில் வந்து அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது தெரியும் நமக்கு. அதை பட் என்னதான் இருந்தாலும் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் இடிக்குங்கிறது தான் அந்த யூனிட்லர்களுக்கு ஜேசன் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வருது எனக்கு. அதை பட் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை சொந்த பிரச்சனைகள் பேசுகிறாங்க இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சரியாயிடும். பட் இந்த படங்கள் வரும்போது எப்போவுமே ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஷோவே வந்து ஜேசன் பார்த்து ஒரு தகவலை சொல்லப்பட்டது நிறைய இருக்குது நமக்கு. அதை ஸோ அந்த அடிப்படையில் இந்த படம் அப்பாவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையில் இண்டஸ்ட்ரியில் எந்த படமே சந்திச்சது இல்லை. சென்சாருடைய நிபந்தனைகளே பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் இப்போ ஜனநாயகன் பட போஸ்டர் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸுடைய சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் பண்ணுங்கிறாங்க. தயாரிப்பாளர்களே ஷாக் ஆகிறாங்க. இப்படி ஒரு விஷயம் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாதுங்க. இப்போ ஜனநாயகன் படம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தேர்தல் போனது பெரிய விஷயன்றாங்க, அவங்க ஆஃபீஸர்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த எதிர்பார்க்கும்போது ஜேசன் சொல்லியிருக்காரான், இந்த படம் வந்து இவ்வளோ பிரச்சனை இந்த படம் வரும்போது அப்பாவுக்கு பெரிய ஒரு பிரேக்கை தரும், இந்த படம் பேசப்படும் அப்படின்னு முக்கியமான நபர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதில் விஜய் நண்பர்களும் அடக்கம். அந்த நண்பர்கள் வந்து ஜேசன்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க இப்போவும். ஏன்னா அவர்கள் வந்து நடுநிலையாக இருக்காங்க. அப்போ இந்த படம் வரும்போது விஜய் அவர்கள் பார்த்தாலும் ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணுவார்னு நினைக்கிறேன் சார். ஜேசன் சஞ்சய் கூடவே இந்த படத்துக்கு இருக்கிறது வந்து விஜயோடைய உறவினர் அப்படிங்கிறதும் எஸ். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்தில் விஜய் இன்வால்மெண்ட் காமிக்கலை, செய்யலை, இன்ட்ரெஸ்ட் மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு புள்ள மேலே அக்கறை கொண்டு வந்து அப்பா இருப்பார். இதில் வந்து ஜேசன் சஞ்சய்க்கு வலதுகரமாக அவருடைய உறவினராக இருக்கார். நடிகர் விக்ராந்த் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஆள்லாம் இங்கே கையில் இருக்காங்க. அவர் ஏற்கனவே டைரக்டராக ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்தா தெரியும். ஜேசன் சஞ்சய்க்கு வலதுகரமாக கூட வந்து இயக்கி பண்ணிகிட்ருக்கார். ஸோ மிகப்பெரிய அவர் ஜேசன் வர்றதுக்கு முக்கிய காரணம் விஜய் ஒரு பக்கம் இருந்தாலும் இவரும் முக்கிய காரணமாக நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, தொடர்ந்து நடிப்பாரா? எஸ் சார், கேமியோ ரோல் ஒன்று பண்ணியிருக்கார். கேமியோ ரோல் அருமையான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பண்ணுவாருங்க. அவர் விஜய்க்கு ஹீரோ வரது ஆசை, இவருக்கு டெக்னிக்கலாக பண்ணணும்னு ஆசை. ஏன்னா ரிஸ்காக முடிச்சுட்டு டெக்னிக்கலாக பண்ணுங்கிறது அவருடைய ஆசையாக இருந்தது. ஒரு படம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் ஜேசன் உட்கார்றதா நியாயமானது இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய ரசிகர்கள் அப்படியே ஜேசனுக்கு ஆதரவு தருவாங்க, அவங்க மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால் விரைவில் அடுத்த படத்தில் ஹீரோவை பார்க்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 80% விஜயோடைய ரசிகர்கள் தான் வந்திருக்கிறாங்க. ஆமாம் சார், வரதானே சார் ஜீவ், அதான் ஒரு தளபதி, ஒரு இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏற்கனவே இளைய தளபதி தான் விஜய் இருந்தார், அப்புறம் தளபதியை மாறினார், இப்போ இளைய தளபதி. எப்படி நீங்கள் நம்ம இன்னொன்று எடுத்துட்டோம்னா நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் சொன்னாங்க, அப்புறம் இளைய திலகம் பிரபுன்னு சொன்னாங்க இல்லையா. அதெல்லாம் இந்த வாரிசுகள் வரதான் செய்யும். அதனால் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஜெயசன் உட்காருவேன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்களை வந்து பார்க்கும்போதோ அவர் சின்ன வயசில் அவருடைய வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சஞ்சயை பார்த்தா அப்படியே தெரியுது. 2 பேர் நடந்து வர ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்குது. அப்படியே ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் விஜய் மாதிரி தான் இருக்கார். விஜய் வந்து ஒரு டீனேஜில் நம்ம பார்த்தா எப்படி இருக்கணுமோ அதோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம படத்தை பார்க்கும்போது ஒரு நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா
அந்த ரிசம்பிளன்ஸ் அப்படியே க்ளீனாக தெரியும்ல, அதுதான் வரும் சொல்றேன். இல்லை சார். நீங்கள் வேட்டைக்காரன் படம் அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் பாருங்கள். விஜய் வைக்கிற ஸ்டெப் அப்படியே குழந்தை நட்சத்திரமாக பண்ணியிருப்பார் ஜேசன். அந்த மூவ்மெண்ட் அப்படியே வைப்பா அப்படி அங்கேருந்து வாக் பண்ணி வர்றது. ஸோ அது வரும். விஜயோட பிளட்டு தானே ஜேசன் உடம்புல ஓடிட்டு இருக்கு, வரதானே செய்யாது. அதனால் கண்டிப்பாக அந்த அந்த மேனேஜம், அந்த ஸ்டைல், அது எல்லாமே வரும். விஜயுடைய இடத்துல கண்டிப்பாக அவர் போய் அந்த ஸ்பேஸ் நிறைய ஃபுல்லாக பண்ணுவான்னு தான் நான் மீண்டும் சொல்லிக்கல விரும்புகிறேன்.